அட வா பெருமாளே. மலை ஏறினா தான் உன்னை எல்லாம் பார்க்க முடியும் போல இருக்கு. பக்கத்து ஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், கையோட கூட்டு வந்துட்டேன். ஐயோ, நீ எல்லாம் பசிய போக்குற அன்னதான பிரபுயா. வேர்வை சிந்தாம உழைக்கணும். அதை விட்டுட்டு எஸ்டேட் வேலைன்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும். பொழுங்கி ரொம்ப நாள் ஆச்சுடா. உடம்பெல்லாம் முறுக்கேறி தெனவெடுத்து போய் கிடக்குது. அப்படியே நம்ம மூணாறு சேவை போய் மலையாளத்து மணி விளக்குகளை பிக்கப் பண்ணிக்கிடுவா. இப்பெல்லாம் அந்த தொழில் செய்யறதை விட்டுட்டேன் சாமி. அட இங்க பாடுறா, அநியாயத்துக்கு திருந்திட்டான். ஆமா, இது ஓம் பிள்ளைகளா? இல்ல சாமி, கடைசியா கம்பத்துல இருந்து கூட்டி வந்தோம்ல, அவளோட பிள்ளைதான் சாமி. மறுநாள் அவ வீட்டுக்கு போயிருந்தேன், திரும்பி வரலன்னு தெரிஞ்சது. ஆனா அவளை நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்னு மட்டும் தெரியும் சாமி. நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா அவ பிள்ளைகளை கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமே அந்த தொழிலுக்கு என்னை கூப்பிடாதீங்க சாமி. ஏண்டா மொக்க, பேசாம ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டா இப்படி லோன்னு அலைய வேண்டியது இல்லல்ல? ஆமா திருவாச்சி, நீ கணக்குலக்கெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்தை கட்டியால ஒரு வாரிசு வேணும்ல. கல்யாணத்தார்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லு. சொல்லிட்டேல, இப்பவே அடிவாரத்துக்கு இறங்கிடுறேன். நீ தான் திருந்திட்ட, எனக்கு ஏன்டா அந்த கோலத்துல பட்டையும் கொட்டையும் போட்டு வர? ஒன்னா சாராயம் வித்தோம், ஒன்னா ஜெயிலுக்கு போனோம், ஒன்னா குடிச்சோம், கூத்தடிச்சோம். இப்ப திருந்தும் போது ஒன்னா திருந்தணும் இல்லடா. வாடா. ஆமாடா, நாளைக்கு நீ சாகும் போது ஒன்னா சாகும்னு துணைய கூப்பிட்டுறாத. அது எப்படா பொண்ணுங்க சொன்னா மட்டும் சடனா திருந்திடுறீங்க? வாடா. இந்த லட்சணத்துல இந்த கொலாயரை போட்டு எப்படித்தான் நடக்கிறியோ? நமக்கெல்லாம் ஃப்ரீயா காத்தோட்டம் வந்தாதான் அப்ப சரியா இருக்கா. இந்த பஜார்ல ஒரு நல்ல கிடைச்சா சேர்ந்துடலாம்டா. இந்த கல்லாபத்துல காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா. ஏய் வாடா, இங்க கேப்போம். இங்கயா? ஐயோ முதலாளி. அண்ணே, எங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே. இவங்கள ஒரு வாரம் கடையில வச்சா நம்மள பாட்டு விட்டுருவாங்களே. ஏனே உங்களை தானே? ஏப்பா, இருக்கிறவனுக்கே வேலை இல்ல, உங்களுக்கு எங்க வேலை தர்றது? இருக்கிற வேலையை கொடுனே, கொடுக்கற காசை வாங்கிக்கிறோம். வேலையெல்லாம் இல்லப்பா, வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கோங்க. அண்ணே, உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும். உன் காசு எனக்கு எதுக்கு? டேய் வாடா, அடுத்த கடையை பாப்போம். என்னடா அண்ணே, உன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க. அட நீ வேறப்பா, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சாயந்தரம் தூக்கு போட்டு சாக போறாளா? இப்ப போனா அப்ப சரியா இருக்க. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா குடும்பத்தோட தான்டா சாகணும். வாடா, அடுத்த கடையை பாப்போம். கணேசா, இந்த ஊர்ல பந்து நடத்தணும்னா போஸ்ட் ஓட்ட வேணாம், கட் அவுட் வைக்க வேணாம். நம்ம வேலை கட்டு போனாலும் போதும்னு நினைக்கிறேன். பூரா சப்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா. பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க. அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சந்திரனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இப்ப என்னடா பண்றது? என்னத்த சொல்ல அண்ணே, தீப்ட்டு இருந்த கூடனே. அண்ணே, சித்திரை மாச வெயில் மண்டைய பறந்துகிட்டு அடிக்குது. பச்சை தீப்பிட்டு குபுக்குன்னு 10 கட்சின்னு வச்சுக்கவே மண்டை மச காலி ஆகி போயிடும். இதுல என்ன காலி ஆகிறதுக்கு? எல்லாம் ஒரு செட்டப்பா தான் வாழ்றாங்க. ஒரு ஐடியாவை சொல்றானே, அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க. பொர்றா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல கணேசா, அம்பானுக்குள்ள ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சுடா. மதுரை 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 தேனி ஆண்டிப்பட்டி உஸ்லாமிட்டி கர்மாத்திர சக்கானு. மதுரை மதுரை தேனி ஆண்டிப்பட்டி உஸ்லாமிட்டி கர்மாத்திர சக்கானு. மதுரை 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 அதேனி ஆண்டிப்பட்டி உஸ்லாமிட்டி கர்மாத்திர முறுக்கே. டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு, அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே. முறுக்கு 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 முறுக்கே. டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு, அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே. முறுக்கு 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 முறுக்கே. டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு, அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே. முறுக்கு 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 முறுக்கே. அச்சு முறுக்கு, அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே. முறுக்கு 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 முறுக்கே. டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு, அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே. மூடுக்கு பாம் ஆயிட்ட போல. முறுக்கு 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 முறுக்கே. டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு, அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே. எல்லாரும் சவுண்ட கொடுத்து ஆள் ஏத்தி விட்டோம்ல, அத கட் பண்ணி விட்டு பாருங்க. என்னடா, 10க்கு 2 ரூபா எடுத்தாங்கல்ல,
ஒரு நாளைக்கு 120 பஸ் வந்து போகுதாமா. ஒரு பஸ்ஸுக்கு 2 ரூபா வச்சால ஒரு நாளைக்கு 240 ஆச்சு. குவாட்டரும் கருக்கஞ்சும் போக டெய்லி 100 ரூபா மிச்சம் வச்சுக்கவே. மாசம் 3000, வருஷத்துக்கு 36,000. 3 வருஷம் லட்சத்தை சம்பாதிச்ச லட்சாதிபதி. இதே பஸ் ஸ்டாண்ட்ல 10 பஸ் வாங்கி விட்டு காலரை தூக்கி விட்டுட்டு தோரணைய தொடைய தட்டிட்டு போயிட்டே இருக்கணும்டா கணேசா. அப்படி போடா. ஆமாடா கணேசா. இந்த பொம்மலி வண்டி வந்துருச்சுல. வாடா 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 போய் போலப்பா பாப்போம்டா. குமிழி 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 முறுக்கே ஆ டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கே ஆ வாலே கம்பா குமிழி முறுக்கே ஆ டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கே ஆ முறுக்கே ஆ டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு என்ன வேலை கொடுத்தா என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? திருவாச்சிங்க மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு உங்களை தோலை உரிச்சு தொங்க விட்டுருதான். போங்கடா போய் கொடுத்த வேலை செய்யுங்க. யாராவ திருவாச்சிக்கிட்ட பண்ணி மேய்க்கிற எச்சக்கல நாயி முறுக்கு தட்டை ஏத்தி விட்டு சொடக்கு போட்டு பேசிட்டு போறியா? நீ என்னோட பேசாம இருக்க. அதே பத்தி அத்தனை பேர் தூக்கி போட்டு போல போலடா. அந்த வீரம் எனக்கு எங்கடா போச்சு? அவனை அடிச்சு தூக்கி எறிய 1 நிமிஷம் ஆகாதுடா. 15 வருஷமா என் வாழ்க்கைய திருவாச்சி கண்டம் பண்ணிட்டான்டா. அவன் என்ன பண்ணாலும் பொறுத்து போயான்னு அவன் அப்பா என்கிட்ட சொன்னது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுடா. நீ சேரா நிக்கிற, சேத்துல இருந்து எந்திரிச்சு சிலையா நில்லு, அப்பதான் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும்னு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையும் என் மனசை அரிச்சிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குடா. வாங்க தம்பி. தெற்க கூடலூர்ல இருந்து வடக்க மதுரை வரைக்கும் பொண்ணு பார்த்துட்டேன். உங்க பேரை சொன்னால யாரும் பொண்ணு தர மாட்டேன். கோடி கோடியா சொத்து இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேன். அதுக்கு பிள்ளைய வளர்த்து முட்டுக்கணத்திலயா தள்ளி வருதுன்னு சொல்றாங்க. தம்பி இனிமே என்னால அலைய முடியாது. நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க, நான் வர்றேன். டேய், தேனி போற ரூட்ல எங்க அக்கா ஒருத்தி இருந்தாடா. சின்ன வயசுலயே அக்கா மக மினு மினுன்னு இருப்பா. இப்போ எப்படியோ பழ பழன்னு இருப்பாடா. எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சா அக்கா பொண்ணிய கட்டிக்கலாம்ல. சொல்லிட்டியல்ல, போய் சல்லடை போட்டு சலிச்சிட மாட்டேன். லூசி பயிலுங்க முன்னாடி வர பஸ்ஸுக்கு முன்னாடி வரதுக்கு வழி இல்லாம எப்படி நிப்பாட்டி வச்சுக்காங்க இவரு. அண்ணே ஒரு டீ பொண்ணு. இவங்க ஓட்டுற ஓட்டுக்கு டீ வேற. சும்மா கியான் காதுகளே ஆரம்பிச்சு வச்சிருக்கா. லூசி பயில நிறுத்தியா பாத்தியா? 10 பிள்ளைய பயந்து அழுகிட்டு இருக்கு. கொஞ்சம் போரு. என்னமோ மாமியா வீட்டுக்கு மறுபடியும் வந்தீங்க நின்று டீ குடிச்சிருக்காங்க.
தெரியும். அட, விடுங்கடா, அட, அட, விடுங்கண்ணே, புத்தி சரியில்லாத சொல்றேன்ல, விடுங்க. போலீஸ்ண்ணே, இவரை காப்பத்துல விடுங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். விடுங்க, விடுங்க, அட, விடுங்க. நீ இல்லன்னா இந்நேரத்துக்கு போடியே மயான பூமி ஆயிருக்கும் தம்பி. இந்த பச்சை மண்ணுகளை எல்லாம் காப்பாத்துற நீயும் உன் குடும்பமும் குழந்தை குட்டியோட 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும்பா. நீ காப்பாத்தின அத்தனை குழந்தைங்களும் உன் ஆயுசுக்கும் மறக்க மாட்டாங்க தம்பி. நீ நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும் தம்பி. பயணிகளின் உயிரை காப்பாற்றிய கணேசன் பொதுமக்கள் பாராட்டு. எப்படா